நாளைக்கு ஒரு இந்து முன்னணி மாநாடு போட்டாலும் இப்படித்தான் இழிவுபடுத்துவார்கள், அசிங்கப்படுத்துவார்கள், அவமானப்படுத்துவார்கள். என்ன வார்த்தைகள் சார், நீங்கள் நினச்சி பாருங்கள். நாங்கள் அதுக்கெல்லாம் கவலைப்படல. நீ எவ்வளோ திட்டுறியோ பதில் சொல்ல தயார்றாங்க. போலி திராவிடம் வார்த்தை வந்துச்சா, நாத்திக நரிகளாம், தர்மம் காக்க அதர்மம் இது பண்ண. அப்புறம் காரிருள் மேகம் கீழே கரைஞ்சி வந்தால் தான் அப்புறம் மழை பொழியும், நதியா வெள்ளமா நீரா ஆறா ஓடி விவசாயிகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதை சொல்கிறான். இதை சொல்லி இதெல்லாம் சொல்லிவிட்டு நான் ஏற்கனவே இந்து முஸ்லீம் சொன்னேன். ஆகவே இப்படிப்பட்ட பேச்சுக்களை பேசும் பொழுது எதுவுமே எங்கள் காதில் விழல. நாங்கள் 4 பேருமே செவிடர்களாக இருந்தோம், அதை பார்க்கவே இல்லை, குருடர்களாக மாறினோம். நாங்கள் பேசவே இல்லை, ஊமையர்களாக இருந்தோம், ஊமைகளாக அங்கே உட்கார்ந்தோம். அதுதான் அர்த்தம். என்ன பார்க்கல? இல்லை, நீங்கள் சொல்கிற டோனில் அவங்க சொல்லலையே. என்ன இல்லை, இப்படி இல்லை, உங்களோட இமேஜ் தான் இப்படிலாம் இருந்திருக்காங்கன்னு தான் உங்களோட ஸ்பெகுலேஷன் இது. எஸ், டெஃபினெட்லி. நீங்கள் பார்த்துல குரங்கு இப்படி காதை மூடிக்கிட்டு இருக்கும், குரங்கு கண்ணை மூடிக்கிட்டு இருக்கும், குரங்கு வாயை மூடிட்டு இருக்கும். இது 3 செயலையும் தானே இப்போ செஞ்சிட்ருக்காங்க சார். பேரறிஞர் அண்ணா இல்லாமல் எதுவுமே இல்லை. பேரறிஞர் அண்ணா இல்லாமல் தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் அம்மாவும் போட்ட பிச்சை தான் இந்த துரோகிகள் இந்து முன்னணி மாநாட்டில் அமர்வதற்கு காரணம். முன்னாள் அமைச்சர்கள் போட்ட பிச்சை. ஏன் இவ்வளோ கோபம்? ஆமாங்க, வருத்தமாக இல்லை உங்களுக்குலாம்? தமிழக மக்கள் கோயிலுக்கு போவாங்க, 90% மக்கள் கோயிலுக்கு போகிறாங்க, சாமியை கும்பிட்றாங்க, வெளியில் வராங்க. வெளியே வந்த பின்னாடி மதம் வேறுபாடு, மதம் வேறு, கடவுள் வேறு. கொண்ட மதமும் கடவுளும் அவர்கள் உரிமைகள். ஓட்டு போடுறது தான் அவங்க உரிமையாக இருந்தது. அந்த கோயிலுக்கு போன மக்கள் ஓட்டு போட்ட பெரும்பான்மை மக்கள் ஓட்டு போட்டதில் தான் இந்த திராவிட கட்சிகள் 60 ஆண்டுகளை நெருங்குகிறது. மாறி மாறி ஆண்டு கொண்டிருக்கிறது. இனியும் ஆளுன்றீங்க? இனியும் ஆளுன்றீங்க? திமுக தான் வேற வழியே இல்லையே. நீங்கள் என்னையே சொல்ல வச்சுட்டீங்களே, என்ன பண்ணும்? ஆண்டால் திராவிட இயக்கமாக என்னடா ஒரு புகழேந்தியை சொல்லிட்டு சொல்கிறான்னா, அது இல்லாமல் போய் எவ்வளோ சன்னியாசி கையில் கொண்டு போய் கொடுக்க முடியும்?